ஸோ இது டெஃபினெட்லி அன் அட்வான்டேஜ். பட் சில பேருக்கு இந்த குரோத் பிளேட்டே ஒரு டிஸ்அட்வான்டேஜா மாறுனா இந்த மாரி கண்டிஷன் தான். குறிப்பா அந்த ஜம்பிங் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க, ஒரு ஏரோபிக்கா இருக்கலாம், பாஸ்கெட் பால், வாலிபால், பேட்மிண்டன் இதெல்லாம் ரொம்ப ஏர்லி ஃபேஸ்லயே ஸ்டார்ட் பண்றவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ். நாட் லைக் சம்திங் அலார்மிங். நீங்க இதுக்காக குழந்தைங்கள ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப வேண்டாம்னு இல்ல. ப்ளீஸ் டூ சென்ட் தெம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து வெரி ரேர்லி ஃபார் சம் பீப்பிள் வரும். அது என்னன்னா, நம்ம தொடையிலிருந்து அந்த கால் எலும்ப கனெக்ட் பண்ற அந்த மசில் அட்டாச் ஆகிற அந்த பார்ட் தான் நம்ம டிபியல் டியூபராசிட்டின்னு சொல்லுவோம். அந்த போன் பார்ட். அது மெயின் போனோட அட்டாச் ஆயிருக்காது. ஒரு சின்ன தனி செக்மெண்ட்டா தான் இருக்கும். அது திருப்பி திருப்பி புல் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் ஏற்படுறது அந்த ஆஸ்குட் ஸ்லாட்டர் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் இனிஷியலா வந்து அவங்க ஒரு பெயின் தான் சொல்லுவாங்க. இனிஷியலா ஒரு வேக் பெயின். அது நீ ஜாயிண்ட்ல இருக்காது. நீ ஜாயிண்ட் கொஞ்சம் கீழ தான் இருக்கும். அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ். எஸ்பெஷலி விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வலி இருக்கும். விளையாடாதனால அந்த வலி சொல்ல மாட்டாங்க. ஸோ விளையாண்டு முடிச்ச அப்புறம் ஒரு வலி சொல்லுவாங்க. ப்ராபப்லி ஒரு 3, 4 மந்த்ஸ் அத இக்னோர் பண்ணிட்டே நம்ம வரும்போது அத ஃபீல் பண்ணுவோம். சின்ன ஒரு பம்ப் மாரியே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா டாக்டர மீட் பண்ணுங்க. தே வில் இனிஷியலி எக்ஸாமின் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் மொத பார்க்கட்டும். ஹி மே ஆஸ்க் யூ ஃபார் எக்ஸ்ரே. எக்ஸ்ரேல வந்து ப்ராமினன்ட்டா அந்த போன் பம்ப் தெரியலாம். அண்ட் அந்த ஃபைசஸ் வந்து மல்டிபிள் பீசஸா கூட பிரேக் டவுன் ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி இருந்ததுன்னா ஹி வில் ப்ராபப்லி இனிஷியலி சஜெஸ்ட் யூ சிம்பிள் மெடிசின், ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன், ப்ராப்பர் ஃபுட்வேர். உங்க ஃபுட்வேர்ல நல்ல பவுன்சினஸ் ஒரு ஷாக் அப்சார்பர் இருந்ததுன்னா, the stress goes there, not on the knee. அண்ட் ஃபைனலி தேர் சம்திங் கால் ஆஸ்குட் ஸ்லாட்டர் பேண்டுன்னே கிடைக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து நம்ம டென்னிஸ் எல்போ பேண்ட் மாரி தான். இத வந்து டைப் பண்ணிக்கலாம். நீ ஜாயிண்ட்டுக்கு கீழ. அது வந்து அந்த ஃபோர்ஸ வந்து டைரக்ட்டா போனுக்கு போடாம அந்த பேண்ட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன். ஸோ இந்த பேண்ட் நீங்க குறிப்பா விளையாடும்போது, குதிக்கும்போது இதெல்லாம் போட்டுக்கிறது இட்ஸ் மச் அட்வைசபிள்.